நாங்கள் இந்த கிராமம் வந்து சிவநாதபுரம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த தோட்டத்தில் இருந்து தான் பிறந்து வளர்ந்து நாங்கள் ஆளாகியிருக்கோம். எங்களுடைய முழு வாழ்வாதாரமே விவசாயம். விவசாயத்தை சார்ந்தே இங்கே ஆடு மாடு வளர்க்கிறது விவசாயம். இதுதான் எங்களுடைய பிரதான தொழில். அப்படி இருக்கின்ற சூழல்ல இங்கே இந்த சிவநாதபுரத்து கிராமத்தை ஒட்டி ஒரு 300 மீட்டர் கூட கிடையாது அந்த குவாரிக்கும் சிவநாதபுரம் கிராமத்திற்கும். கல்குவாரி நடத்துகிறாரு திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள். இது சட்டவிரோதமான ஒரு கல்குவாரியாக இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கடந்த 23/10/2025 நான் அன்று தினம் போய் கிராம மக்களின் சார்பாக நாங்கள் மனு கொடுத்தோம். அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு குழு அமைச்சு அந்த குழு அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த குழு எங்களுக்கு எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்கல. மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதனுடைய நிலவரத்தை பற்றி எங்களுடைய முழு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. வேட்டு வெடி ஆயிரக்கணக்கான வெடி வெடிக்கும் பொழுது அந்த துகள்கள் பூரா பறக்குது. இங்கே பக்கத்தில் பூரா 50 ஏக்கருக்கு மேலே பட்டுப்பூச்சி விவசாயம். அந்த பட்டுப்புழு இலை மேலே படும்போது அந்த இலையை வெட்டி வைக்கும்போது லட்சக்கணக்கான புழுக்கள் பூரா இறந்துருது. இதனால் எங்கள் குடும்பமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். அதுபோக நாங்கள் ஒரு வெள்ளச்சட்டை போட்டு கூட இந்த கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. வெடி வெடிக்கின்ற பொழுது வீடெல்லாம் தூசியாக அடைஞ்சுக்கிறது. இந்த ரோடு பூரா முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல இயலாத ஒரு சூழல்னால நாங்கள் இன்னைக்கு எங்கள் கிராமம் சிவநாதபுரத்தில் இருக்கிற ஓனாப்பட்டியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் இந்த கல்குவாரியை கண்டித்து நாங்கள் மறியல் செய்திருக்கிறோம். இதை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 100 ஆண்டு காலமாக நாங்கள் பாரம்பரியமாக இருந்த அந்த கிராமத்தினுடைய பாறை, அந்த பாறை வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலத்துல 3 ஆள் மட்டம் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறையில பெருங்காமநல்லூர், ஓனாப்பட்டி, சிவநாதபுரம் இந்த 3 கிராம மக்கள் ஆண்கள் மட்டும் பங்கேற்று இரவு நேரத்திலே கிடா வெட்டி பொங்கல் வச்சு அந்த பாறையில நாங்கள் எந்த ஒரு இலையோ எந்த ஒரு தட்டோ வைக்காமல் பாறையிலே நாங்கள் அந்த உணவை வைத்து சாப்பிடுவோம். யாருக்கும் ஒரு கல்லு தூசி கூட இதுவரைக்கும் வந்ததில்லை. அப்பேற்பட்ட அந்த பாறையை தகர்த்தெறிந்து விட்டார்கள். அது இருக்கின்ற நிலம் முழுக்க முழுக்க பஞ்சமி நிலம். SC ST பிரிவினருக்கு வழங்கப்பட்ட நிலம். இது தாசில்தாருக்கு நான் ஒரு அறிக்கையாகவும் கேட்டிருந்தேன். இது இராணுவத்திற்கு வழங்கப்பட்ட நிலமா, SCக்கு வழங்கப்பட்ட நிலமா, ஏழை இல்லாத SCகளுக்கு வழங்கப்பட்ட நிலமா என்பது அறிக்கையாக கேட்டிருந்தேன். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வரவில்லை. எனவே நாங்கள் இதை கண்டித்து நாங்கள் எல்லாம் மறியல் செய்திருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றால், எங்கள் கிராமம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த கல்குவாரியை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு நிரந்தரமாக தடை செய்யுமாறு இந்த கிராமத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.